Hello friends, welcome back to our Gandha Kannalagi channel. அப்போ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹால் வீடியோவோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். போமா. So the first product நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காட்டன் பேட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிசோல இருந்து வாங்கியிருந்தேன் 1000 பீசஸ். ஸோ இந்த ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து 1000 பீசஸ் இது ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இங்கே எடுத்துருப்பேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றி என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இதோட பாக்ஸ் வந்து ஒரு ஓகே பாக்ஸ் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானா. ஸோ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹென்னா பவுடர் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாங்கினா 1 ஃப்ரீ அந்த ஒரு காம்போவில் தான் இது வாங்கியிருந்தேன். இதோட பிராண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷஹனாஸ் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஹென்னா பேக் வந்து நான் என்னோட ஹேருக்கு போடுவேன். ஸோ ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து 300 கிராம் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட். ஸோ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் எசன்ஸோட ஷாம்பூ தான். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு பாக்ஸில் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போவில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்யூட் பாட்டிலில் தான் நமக்கு வந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே கொடுக்குறாங்க. இது வந்து 400 ml அண்ட் இது வந்து 400 ml. இதுதான் வந்து ஷாம்பூ, இது வந்து கண்டிஷனர். ஸோ நான் வந்து என்ன ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒயிட் ஸ்ட்ராபெரி அண்ட் ஸ்வீட் மின்ட் ரெண்டுமே சேம் ஃப்ளேவர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம காம்போவில் வாங்கினதுனால உங்களுக்கு வேறு வாங்கினாலும் அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெரட்டினோட ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஸ்டைலிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இது வாங்கணும்னு அவசியம் கிடையாது, இதே கூட செட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, எப்படி இருக்கும் இதோட இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ இதோட கேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்ப்ரே டைப்பில். ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. குட்டி ஒரு பாட்டில் தான், இந்த அளவு இருக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலேஷஸ் தான். ஸோ பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ரொம்ப ட்ரமேட்டிக்காக வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் நேரில் வந்து செம்மையாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக தெரியாது. நான் உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறேன், ஏன்னா இது வந்து க்ளூ எதுவுமே கிடையாது இதில். நான் இன்னும் ஒழுங்காக வைக்கலை, சும்மா இப்படி வச்சு காட்டுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறீங்கன்னா செமையாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் இல்லை மேக்கப் லுக்ஸ்க்கெலாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐலேஷ் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ரேட் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இது வந்து ரொம்ப கம்மியாக தான், ஒரு 200 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சேம் எல்லாம் ஒரே இது தான் கொடுத்துருக்காங்க, ஒன்று வேறு அந்த மாதிரியும் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது கொஞ்சம் மெலிசாக, கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக, அதுக்கப்புறம் நார்மல் டெய்லி வியூஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணலை, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு நான் இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ இது கூட வந்து நான் இந்த க்ளூவும் வாங்கியிருந்தேன், இது தனியாக வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், ஹூடட் ஐஸ் இருக்கிறவங்க இந்த ஐலேஷ் வாங்கிடாதீங்க. ஏன் அப்படின்னா என் ஐஸ்க்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த இது வந்து லென்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. பட் ஹூடட் ஐஸ்க்கு ஆல்ரெடி அவங்களுக்கு குட்டி கண் இல்லையா, ஸோ இது அப்ளை பண்ணும்போது சுத்தமாக தெரியவே தெரியாது, கண் எங்கே இருக்குது கண்ணே தெரியாது, அந்த மாதிரி ஆகிடும். எப்படி சொல்கிறது, நல்லா இருக்காது அவங்களுக்கு. ஹூடட் ஐஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஐலேஷஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. இது வந்து என்னோடய ஐஸ் இல்லை, என்னோட கொஞ்சம் ஒரு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஒரு மீடியம் ஐன் வாங்கல அந்த மாதிரி இருக்கவங்க இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐலைனர் தான். இது வந்து LA கேர்ளோட ஐலைனர். இதோட ரேட் வந்து 85 அந்த மாதிரி. நான் ஆஃபரில் ஒரு 70-75 அந்த மாதிரி வாங்கினேன். ஸோ நான் வந்து ஒரு 10th படிக்கிற வரைக்கும் தான் இந்த ஐலைனர்ஸ்லாம் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜெல் ஐனருக்கு மாறிட்டேன்.
ஒரு 6 to 7 இயர்ஸாக நான் ஜெல் லைனர் தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறது எனக்கு வந்து ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகும். நீங்கள் இந்த ஐலைனர் வந்து நான் ஓணம் மேக்கப் லுக்கில் அப்ளை பண்ணி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது வந்து டக்குன்னு போட்டுடலாம் தான். ஆனால் இதில் வந்து நான் என்ன சொல்லலாம், அந்தளவுக்கு பிளாக்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பிளாக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது பிளாக் தான், பட் நீங்கள் ஒரு கோட் போடும்போது பிளாக்கு கிடையாது. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மேலே அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு பிளாக் கொடுக்கும். அதாவது என்ன சொல்ல, இந்த ஒரு ருபீஸ்க்கு இது வந்து ஓகே நல்ல ப்ராடக்ட் தான். அண்ட் நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா, எல்லாருமே ஜெல் லைனரோ இல்லை எல்லாருமே காஜல் தான் யூஸ் பண்ணவும் இல்லை. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போவும் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஐலைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு லுக் பண்ணணும் இல்லையா, ஏன்னா ஐலைனர்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடணும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். ஸோ இதில் எப்படி வந்து லுக் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து ட்ரைபாடோட இதில் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட். இது வந்து குட்டி தான், இவ்வளோ தான் இருக்கும். பட் நல்ல ஒரு ஐலைனர் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான். இதோட கொஞ்சம் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா லாக்மியோடது சூப்பராக இருக்கும். அது வந்து செம்ம பிளாக், அது வந்து நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்து ரேட் ஏற்றிட்டாங்க, ஒரு 100-120 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் இதை வாங்கினேன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். எதுக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து வாங்கினேன். ஸோ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்பஞ்ச் தான். ஏன் அப்படின்னா நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளவா. ஏன்னா என்னோட வந்து ஆக்னே ப்ரான் ஸ்கின் அப்படிங்கிறதுனால எனக்கு பிரேக் அவுட்ஸ் வரும் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து பேக்கோட ஸ்பஞ்ச் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ அது வந்து இப்படி தான் ஒரு பேக்கேஜிங்கில் வரும். அண்ட் இதுக்கு மேலே இந்த ஒரு டப்பா வரும். நான் இதில் வந்து என்னோடய ஆல்ரெடி இருந்த ஒரு மேக்கப் ஸ்பஞ்சஸ்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வரும். இது வந்து ஒரு மேக்னெட் இந்த இது. ஸோ இதுக்குள்ள வந்து 2 மேக்கப் ஸ்பஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து வாங்குகிற ஐடியாலே இல்லை. ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா, ஏன்னா நான் இந்த ஸ்பஞ்ச் தான் ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ருபீஸ் என்னமோ. இது கூட வந்து நாங்கள் இங்கே எங்கேயாவது உங்களுக்கு பிக்சர் ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். இந்த 3மே சேர்த்து 90 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க அவங்க. அதனால தான் இது கொஞ்சம் ஓகே அப்படின்னு வாங்கினேன். அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, ஏன் இவ்வளோ ரேட்டில் வந்து மேக்கப் ஸ்பஞ்ச் விற்கிறாங்க, இவ்வளோ சீப்பாக, அதாவது சீப் மீன்ஸ் காஸ்ட் வைஸ் சொல்கிறேன், இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்க, என்ன ரீசன் எனக்கும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு அந்த டவுட்டும் இருக்கும் இல்லையா, என்ன ஸ்பஞ்சு வாங்கணும், ஏன் இவ்வளோ ரேட் இருக்கும். ஸோ அது ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்தேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பஞ்ச் இருக்கிறதுனால இதை வாங்கினேன். இப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மி காஸ்ட்டு தான் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து பிராண்டட்லாம் கிடையாது, சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மல் ஸ்பஞ்ச் இருந்தால் போதும், மேக்கப் வந்து பிளெண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்த ஸ்பஞ்சு போதும் அப்படின்றதுனால நான் நார்மல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால தான் நான் இதையும் நார்மலாக வாங்கியிருந்தேன். என்ன பெருசாக இதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவ்வளோ ஒரு மட்டமான குவாலிட்டியில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மட்டமான குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெட் பண்ணி தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். வெட் பண்ணாலும் இது வந்து பெருசாக மாட்டேங்குது, இந்த சைஸில் தான் இருக்குது. இது நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இதோட தெரிஞ்சப்பவே எனக்கு இதுவும் புரிஞ்சிருச்சு, இதுவும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுனால. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் அந்த ஒரு மேக்கப் ப்ரஷ் ஒன்று இருந்தது இல்லையா, ஸோ அந்த ப்ரஷ் வந்து கான்டர்லாம் பண்ணுறதுக்கு நான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் அதை பார்த்தேன். ஆனால் அந்த ப்ரஷ்ஷும் எனக்கு வரவே இல்லை. பட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால தான் நான் இந்த பேக் வாங்க காரணமே. ஓகே, பேக்கில் என்ன மாதிரி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்க தான். ஸோ அடுத்த ப்ராடக்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேக்கப் ஸ்பஞ்ச் தான். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் தான். இது வந்து மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சில். ஐ திங்க் இது 75-85 ருபீஸில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒரு நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த பென்சில், பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் இப்படி பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலாக இப்போ நான் ஃபில் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதில் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காலாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு உள்ளே வந்து எனக்கு தின்னாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபில் மட்டும்தான் பண்ணுவேன். அதாவது எங்கெல்லாம் லைட்டாக தெரியுதோ அங்கே மட்டும் ஃபில் பண்ணுவேன். இங்கே வந்து நான் பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில். நான் வந்து 02 டார்க் ப்ரௌன்ற ஷேட் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு பென்சில் வாங்கினா நீங்கள் வந்து ஸ்பூலிலாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு ஸ்பூலி இருக்கு இல்லையா, இது வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதுலேயே வந்து நமக்கு அந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை விட இது இன்னும் ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்குது.
ஆனால் இதுவும் சூப்பராக, இது வந்து ஜெல் ஐனருக்குலாம் இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த பென்சிலே கொடுத்தனால எனக்கு இதுவே ஓகே தான். இது வந்து அவசியம் வராது இது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ யாராச்சும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஐப்ரோ பென்சில் பார்க்குறீங்கன்னா இதை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த ஐப்ரோவில் இந்த ஒரு பென்சில் வச்சும் ஜெல் லைனர் வச்சு இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுவும் வரும். ஸோ அதில் பாருங்கள் எது பெஸ்ட் அப்படின்றது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 rupees அந்த மாதிரி, அதாவது பிளாக் ப்ரௌன் ரெண்டுமே சேர்ந்து 200 rupees அந்த மாதிரி வரும். இது ஜஸ்ட் 85 rupees. ஸோ ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த LA Girlோட கன்சீலர் ஆர் கரெக்டர் சொல்லலாம். நான் வந்து கரெக்டர் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஆரஞ்ச் கரெக்டர். நான் என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஆரஞ்ச் கரெக்டர் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஏன்னா ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நான் இது வாங்கியிருக்கேன். இது இன்னும் பிரிக்க கூட இல்லை, நான் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இதான் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட். ஸோ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து மெப்லைனோட சூப்பர் ஸ்டே மேட் லிப்ஸ்டிக். ஆக்சுவலாக ஷேட் வந்து மாறி வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். எப்படி மாறிச்சுன்னு எனக்கும் தெரியல. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 15 hours வரைக்கும் ஸ்டே ஆகும். கிஸ் ப்ரூஃப் அண்ட் தண்ணி குடித்தா சாப்பிட்டா எல்லாம் வந்து அந்தளவுக்கு ஃபேட் ஆகாது, போகவும் போகாது. நான் வந்து இது வியர் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நார்மல் ஒரு ப்ரௌன் ஒரு பிங்க்னால் நம்ம இதை எடுத்துகிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் ரெட் அப்படிங்கிறது நான் இதுலேருந்து எடுத்து லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். அதுலேயே செம்ம பிக்மெண்டட். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து இப்படி போடணும்னு ஆசை. ஆனால் இதில் போட முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நைக்காவோட ஒண்டர் பஃப் தான். கிட்டத்தட்ட நிறைய பேர் இதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்குன்னு. அதனாலே எனக்கு வந்து ட்ரை பண்ணணுன்னு ஆசை வந்தது. ஆனால் ஏன் இதை வாங்கினேன்னு ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளோ மட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து பின்னாடி இப்படி புஷ் பண்ணால் இங்கே வந்து நமக்கு லிப்ஸ்டிக் வரும். நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் புஷ் பண்ணுறேன். ஒரு 1/2 hour ஆச்சு இது லிப்ஸ்டிக் வெளியே வர. அப்பயும் வரல. நானாக வந்து வாலண்டியராக இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் வருதா அப்படின்னு. அப்போ தான் இது வந்தது. அதுவும் வந்தது மீன்ஸ் கலர் வந்து வெளியே அப்படி ஆக தெரிஞ்சுது. அண்ட் நம்ம இப்படி அப்ளை பண்ணும்போது லிப்ஸ்டிக் வரணும். பட் இதில் வந்து லிப்ஸ்டிக் வரல. நான் இப்படி அப்ளை பண்ணி திரும்ப இப்படி அப்ளை பண்ணும்போது அது அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே இரேஸ் பண்ணிட்டு வந்துடுது. ஸோ எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் லிப்ஸ்டிக்கோட நம்ம அப்ளை பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது நல்லாயிருக்கு. கலர் சூப்பராக இருக்குது. எனக்கு அது மாதிரி கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்திருக்குன்னு தான் தெரியல. ஏன்னா ரிட்டனும் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட். அண்ட் மெபிலைன்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த லாரியலோட லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக காசு கொடுத்து வாங்கினது ரெண்டுமே எனக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சு. பட் ஃப்ரீயாக கொடுத்தது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒரு நியூட் பிங்க்குன்னு சொல்லலாம். இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லிப்ஸ்டிக் தான் இது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு வந்து லைட்டாக வாஷ் அவுட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டார்க் லிப் லைனர் அதுக்கு மேலே போட்டு லைட்டாக கான்டோர் பண்ணிப்பேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த வாஷ் அவுட் ஆகின மாதிரி இருக்காது. அண்ட் நைக்கால அந்த ஒண்டர் பஃப் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதுக்கு இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளிட்டரி ஒரு ஷிம்மரி லிப் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு இது தான். நல்ல ஒரு சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம இப்போ இந்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியுதா அந்த ஒரு ஷைனிங் கொடுக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீங்கள் வாங்குறீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிங்க், ரோஸ் அண்டு கோல்டன் அந்த மாதிரியான டைப் இருக்குது. எனக்கு வந்து ஒரு ப்ரான்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரான்ஸ் அந்த மாதிரி கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருக்கும் அப்படின்னு. பட் செம்மையாக இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஒரு ஷைனிங் தான் கொடுக்கும். தென் அகெயின் மெப்லைன்லேருந்து ஒரு லிப் க்ரையான் வாங்கியிருந்தேன், ஒரு பிங்க். ஸோ வந்து இவ்வளோ தான் இருக்கும். இதில் ஒரு என்ன சொல்லுறது, நம்ம சுண்டு விரலில் 2 கோடு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும் லிப்ஸ்டிக்.
இதுவுமே ஒரு நல்ல லிப்ஸ்டிக் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரும் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு கலர்னு சொல்லலாம். இதோட கொஞ்சம் டார்க் கலர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து லிப் லைனர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இதுவே போட்டால் போதும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லாஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்குறேன். பேக்ல புஷ்.